இனிய தமிழ் நமது நேயர்களே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நாம் இன்றைக்கு சிந்திக்கப் போவது சர்க்கரை வியாதியை பற்றி. சர்க்கரை வியாதி என்று ஒன்று இல்லை என்று ஒரு சில மருத்துவர்கள் சொல்கிறார்கள். சர்க்கரை வியாதியால் நிறைய பேருக்கு பல பாதிப்புகள் வந்துள்ளன என்றும் சில பேர் சொல்கிறார்கள். இதை தனிப்பட்ட முறையிலே பார்த்தோமேயானால், அதாவது நாம் சாப்பிடுகிற உணவிலிருந்து தான் இந்த சத்து உண்டாகிறது என்பது நாம் அனைவரும் அறிவோம். இதை வைத்து தான் உணவு ஜீரணமாவது என்றையும் நாம் அறிவோம். இது அந்த சத்துக்களை அந்த உள்ளே போகின்ற உணவுகளை எல்லாம் நல்ல முறையில் எரித்து அது உண்டான சத்துக்களாக நம் உடம்புகளை அனுப்பப்படுகின்றன என்பதையும் நாம் அறிவோம். எனவே இந்த சுகர் என்பது நல்லதற்கும் பயன்படுகிறது. இது தேவைக்கு அதிகமாகின்ற பொழுதுதான் உடலுக்கு ஊறு நேர்கிறது. எனவே தான் நாம் இதை பார்த்து பயப்படக்கூடாது. நானும் எனது மனைவியும் இதற்காக தனிப்பட்ட மருத்துவமனைக்கெல்லாம் முன்பு சென்று கொண்டிருந்தோம். ஏறத்தாழ இதற்கு மருந்து மாத்திரைகள் மட்டுமே குறைந்தது 3500, அதிகமாக 5000, இருவருக்கும் சேர்ந்து 7000 10,000 வரை ஒரு மாதத்திற்கு செலவாகி கொண்டிருந்தது. இந்த சமயத்திலே என்னுடைய நெருங்கிய உறவினர், மைத்துனர் என்று வைத்துக்கொள்ளலாம், அவர் என்ன சொன்னார் என்றால், சித்த வைத்தியத்திலே பாருங்கள், இந்த ஆங்கில வைத்தியத்தை விட்டு வாருங்கள் என்று அழைத்தார். அவரும் ஒரு சித்த வைத்தியர். அந்த சித்த வைத்தியத்திலே அவர்கள் செல்கின்ற பொழுது அது மெல்ல மெல்ல நமக்கு இந்த சுகருடைய பாதிப்புகள் குறைய ஆரம்பித்தது. அவர் சொன்னார், உணவே மருந்து என்பதை மனதில் வைத்துக் கொள்கிறேன். நான் இதை நிறைய டாக்டர்கள் அவர்கள் குறிக்கிறதெல்லாம் பத்திரிகையெல்லாம் படித்திருக்கிறேன். கணேசன் என்ற ஒரு டாக்டர் அவர்கள் இதை சொல்லிக்கொண்டே இருப்பார். எப்பொழுதும் உணவே மருந்து என்று அவர்கள் சொல்லிக்கொண்டே இருப்பார். அதே மாதிரி இந்த சித்தா வகையிலும் அவர்களும் அதையே தான் போதித்தார்கள். எனவே நமக்கு தெரியும் எது சாப்பிட்டால் நமக்கு ஒவ்வாது, எது சாப்பிட்டால் நமக்கு நல்லதாக இருக்கும். எதையும் அளவோடு சாப்பிட்டு அளவோடு இருந்தால் இந்த சித்த வைத்தியம் போன்ற வைத்தியத்திலெல்லாம் நன்றாக அது பயன்படும் என்பதை நாம் அனுபவபூர்வமாக அறிந்து கொண்டோம். எனவே இந்த டாக்டரிடம் சென்று சாப்பிட்டு மாத்திரைகள் நிறைய வாங்கிக்கொண்டு சாப்பிடுகிற பொழுது ஏற்பட்ட சூழ்நிலை எப்படி என்றால், இந்த மாத்திரைகளே உள்ளே செல்கின்ற காரணத்தினால இவையெல்லாம் கெமிக்கல்ஸ் உள்ளே சென்றிருந்தால் பசியே இருக்காது. நாம் விரும்பலாம், ஆனால் விரும்பி சாப்பிட முடியாது. அந்த மாத்திரையெல்லாம் உள்ளே சென்று ரியாக்ஷன் பண்ணுகின்ற பொழுது பசி என்பதே இருக்காது. எனவே உள்ளே நமக்கு இந்த மாத்திரை சாப்பிட்டது காரணமாக உணவு போதிய அளவிலே கிடைக்காமல் இருப்பதனால என்ன ஆகும் என்றால், நம் உடம்பு இளைக்க ஆரம்பிக்கும், போதிய சத்து கிடைக்காது. இது மேலும் நாம் டாக்டரிடம் அணுகின்ற பொழுது அவர்கள் மாத்திரையை மாற்றி கொடுப்பார்கள். மாற்றி கொடுப்பதனாலே மேலும் மேலும் செலவாகுமே தவிர நம்ம உடம்புக்கு எந்தமான பலனும் இருக்காது. இதை அனுபவபூர்வமாக அறிந்தவன் நான். எனவே தான் நான் மக்களுக்கெல்லாம் சொல்லிக் கொள்வதெல்லாம், கணேசன் டாக்டர் அவர்கள் குறிப்பிட்டது போல உணவையே மருந்தாக கொண்டோமானால் அந்த உணவானது எதை சாப்பிடலாம், எதை சாப்பிடலாம், அதாவது ஜென்ரலாக பெரியவர்கள், நம்ம வீட்டில் இருக்கிற பெரியவர்கள் சொல்வார்கள், அதாவது நிலத்துக்கு கீழே விளைகின்ற கிழங்குகளை எல்லாம் ஒதுக்கி வையுங்கள் என்று சொல்வார்கள். அதாவது குறிப்பாக உருளைக்கிழங்கு எல்லாம் மக்கள் ரொம்ப விரும்பி சாப்பிடுவார்கள். அந்த மாதிரி உருளைக்கிழங்கெல்லாம் அளவோடு சாப்பிட வேண்டாம் என்று சொல்லவில்லை, அளவோடு சாப்பிட்டால் அதனால் நன்மை விளையும். எனவே கிழங்கு வகையிலே முடிந்த வகையிலும் அதை தள்ளி வைக்க வேண்டும் என்று நம் வீட்டு பெரியவர்களே நமக்கு சொல்லுவார்கள். எனவே எது நமக்கு தக்கது எது தகாது என்பதையெல்லாம் நாமே அனுபவபூர்வமாக இருந்து வெறும் மாத்திரைகளை மட்டுமே நம் உணவாக சாப்பிட்டு கொண்டிருந்தால் மேலும் மேலும் நமக்கு, அதாவது உண்மையை சொல்லப்போனால் ஆத்தூரிலை சேர்ந்த ஒரு பாட்டி, அவர்கள் அதாவது கிட்னி அவர்களுக்கு பாதிக்கப்பட்டு விட்டது. என்ன காரணம் என்றால், ஒரே மாத்திரையை 20-25 ஆண்டு காலம் சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய பின் விளைவுகள், அதனுடைய ரியாக்ஷன்ஸ் என்ன மாதிரி ஆகியிருக்கிறது பார்த்தால், கடைசியில் அவர் கிட்னி பாதிப்பு, அவரை உயிரை காப்பாற்ற முடியவில்லை. எனவே தான் நாம் சொல்கிறோம், ஆங்கில மருத்துவ முறையே சரியில்லை என்று சொல்லவில்லை. அதாவது உடனடியாக தேவை என்று இருந்தால் ஆங்கில மருத்துவத்தை நாம் பயன்படுத்த வேண்டும்.
அதே நேரத்திலே இது உடனடியாக தேவையில்லாமல் இருக்கிற நேரத்திலே இந்த மாதிரியான ஆயுர்வேதமோ அல்லது முன்னாலே சொல்லுகின்ற சிகிச்சை முறையில் நாம் செல்கின்ற பொழுது எல்லாவற்றையும் விட உணவை நாம் சரியான முறையில் உட்கொண்டு வந்தால் பெரியவர்கள் சொல்லுகிற பிரகாரம் ஒரு சில நாட்கள் நமக்கு பிறகு அவர்கள் இந்த நாட்களே சொல்லுவார்கள், ஏகாதசி போன்ற நாட்களெல்லாம் நீங்கள் விரதம் இருக்க வேண்டும் என்று நமக்கு பயிற்றுவிப்பார்கள். நம்ம வீட்டிலே இருப்பதும் அது நம்ம சென்டிமெண்ட்டாக இருந்தாலும் கூட அப்படி ஒரு நாள் நாம் வயிற்றை காய போட்டு அதற்கும் ஒரு ஓய்வு கொடுத்தால், எப்படி வாரத்துக்கு ஒரு நாள் நாம் ஓய்வு கேட்கிறோம் அது போல் வயிற்றுக்கும் ஓய்வு கொடுத்தால் அந்த செரிமானம் அதிகரிக்கும், அந்த சத்து அதிகரிக்கும். எனவே தான் இன்றைக்கு சொல்கிறோம், மாத்திரை மருந்துகளை வெறும் உணவாக சாப்பிட்டு கொண்டே இருந்தால் அதனுடைய பின் விளைவுகள் வேறு விதமாக இருக்கும். எனவே அது தெரிந்தே சொல்வார்களே, சொந்த செலவிலே சூன்யம் வைத்துக் கொள்ளுது என்று போல அந்த நிலையிலே இல்லாமல் அதை நாம் மாற்றி உணவையே மருந்தாக சரியான அளவிலே போதும் என்ற மனமே பொறு செய்யும் மருந்து என்பதை போல அதிலே கரெக்டாக நாம் அளவுக்கு மீறாமல், அமிர்தம் விஷம் என்று சொல்வார், அளவுக்கு மீறினால் அமிர்தம் விஷம் என்று சொல்வார். எனவே அந்தந்த அளவிலே சாப்பிட்டு அதை கூட சொல்லுவார்கள், என்ன சொல்வார்கள் நம்ம வீட்டு பெரியவர்களெல்லாம் 3 வேளை சாப்பிடுவதை 5 வேளை சாப்பிடுங்கள் என்று சொல்வார், கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடுங்கள் என்று சொல்வார்கள். அதைத்தான் ஆங்கில மருத்துவர்களும் சொல்கிறார்கள். எனவே நாம் நம் வீட்டு பெரியவர்கள் கைவைத்தியமாக சொன்ன விஷயத்தை எல்லாம் நாம் கை கொண்டிருந்தால் இந்த விதமான அளவிற்கு உலகத்திலே இந்தியாவில் தான் இந்த சுகர் பிரச்சனை அதிகம் என்று சொல்கிறார்கள். எனவே அப்படியெல்லாம் இல்லாமல் நம்முடைய உடம்பை நல்ல திடகாத்திரமாக வைத்து கொள்ள வேண்டும் என்றால் நாம் உணவிலேயே இந்த விதமான மருத்துவத்தை எல்லாம் செய்து கொள்ள வேண்டும், அளவாக சாப்பிட வேண்டும், அந்த முறையில் எது வேண்டும் எது வேண்டாம் என்பதையெல்லாம் தீர்மானமாக தெரிந்து கொள்ள வேண்டும். அதை நம் குழந்தைகளுக்கும் பயிற்றுவிக்க வேண்டும். இன்றைய மாடர்ன் உலகிலே பார்த்தமையானால் ஏகப்பட்ட பொருட்கள் சாப்பிடுவதற்கென்று பல வியாபார தந்திரங்களோடு வருகிறது. அவற்றையெல்லாம் நம்முடைய குழந்தைகள் சாப்பிட்டு சிறிய வயதிலேயே செரிமானம் இல்லாமல் போகின்றவர்களை போனால் சத்து குறைவினுடைய காரணமாக அவர்கள் குழந்தை பிறப்பது தடைப்படும். அது மட்டுமல்ல, நிறைய பின் விளைவு எல்லாம் சந்திக்க வேண்டும். எனவே இந்த சொல்வார்களே அதை போல் அந்த ஃபாஸ்ட் ஃபுட் போன்ற பலவிதமான மாடர்ன் ஃபுட்டுகளை எல்லாம் தவிர்த்து நல்ல சத்துள்ள ஆகாரத்தை சாப்பிட்டு நாம் நம் உணவையே மருந்தாக கொண்டு நம்முடைய மருந்து மாத்திரை எல்லாம் குறைத்து கொண்டு நல்ல முறையிலே அவர்களெல்லாம் ஆரோக்கியமுள்ள வாழ வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து, இதை குழந்தைகளுக்கு கற்றுத்தாருங்கள். இந்த வெளியிலே இருக்கிற உணவுகளை எல்லாம் சாப்பிட்டு கெட்டு போகாதீர்கள் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.